காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் ஷஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி. இன்னைக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இருப்பியல் வாஸ்து பத்தி நீங்க தெளிவா தொடர்ந்து இதற்கு இதுதான் தீர்வு அப்படின்னு ஆணித்தனமா நீங்க எல்லா வீடியோலுமே இதை ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவங்களுடைய பூஜை அறையிலயோ இல்ல வீடுகள்லயோ என்ன மாதிரியான வாஸ்துகள் மாறி இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அதற்கு இருப்பியல் வாஸ்து எப்படி தீர்வு கொடுக்குது? நிச்சயமாங்கம்மா. ஏன்னா வாஸ்து அப்படின்னா பூஜை அறையில தான் இருக்கு அப்படின்னு தான் நம்மளோட மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது அவங்க முன்னாடி வண்டியா மூட்டையா பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அந்த பூட்டு ஒண்ணு, அந்த சாவியை தொலைச்சிட்டாங்க. அந்த சாவி இருக்கிற இடம் தெரியாம நிறைய இடத்துக்கு அலைஞ்சிருப்பாங்க. நிறைய அஸ்ட்ராலஜி பார்த்துருப்பாங்க, நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, யூடியூப்ல சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வாஸ்து பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா அது கிளியர் ஆயிருக்கும். ஆனா வாஸ்து தான் அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல தீர்வு கிடைச்சிருக்காது. ஆனா அவங்களுக்கு புரியாது, இதுதான் நமக்கு வாஸ்துனாலதான் அப்படிங்கறத தெரியறது கிடையாது நிறைய பேருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு பயம். என்னன்னா, வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு வாஸ்து சொன்னாங்கன்னா, இது சரியில்லை, அது சரியில்லை, மாடிப்படி சரியில்லை, டாய்லெட் தப்பான இடத்துல கட்டிட்டீங்க, இல்லை வீடே ஒரு கார்னரை கட் பண்ணிட்டீங்க, செப்டிக் டேங்க் தவறாக போட்டுட்டீங்க, இந்த போர்வெல் தப்பாக போட்டுட்டீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இதை நம்மளால சரி பண்ண முடியுமா? இடிக்க முடியாது, உடைக்க முடியாது. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்த குடும்பத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும். ஆனால் நிறைய பெண்கள் இதை பார்த்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாஸ்துதான் காரணமா இருக்குமோ அப்படிங்கிற தெளிவு வந்தா கூட அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் 369 அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் நிறைய சூட்சமங்களை உள்ளடக்கியது. இது நம்ம அந்த இடத்துல போயிட்டு பிரச்சனையோட இருக்கிறவங்க நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கும் பொழுது அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது ஒரு வழக்கம். ப்ளஸ் அந்த வீட்டோட வடக்கு எப்படி திரும்பி இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும், ப்ராப்பராக செக் பண்ணணும். ஒரு இருப்பியல் வாஸ்து நிபுணரால் நிச்சயமாக இதை செக் பண்ணி ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும். பிறகு 16 பிரிவுகளாக பிரிக்கணும். அதை 16 பிரிவுகள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மைண்டில் கரெக்டாக வச்சுருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு 22 டிகிரி பாதிச்சா என்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கணும். பிறகு அந்த இடத்துல நம்ம அங்க உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளையண்ட் சொல்லாமலே நம்ம சொல்லணும். அவங்கள ஆச்சரியப்பட வைக்கிறதுக்காக கிடையாது, அவங்களுக்குள்ள பிரச்சனைய நம்ம சொல்லும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதான் நம்மளோட பிரச்சனை, இந்த வாஸ்து பாதிக்கப்பட்டதுனாலதான் நம்ம வாழ்க்கையில பாதிச்சுட்டு இருக்கோங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு பிறகு அதற்குண்டான ரெமெடி. இப்போ ஒரு இடத்துல ஒரு செப்டிக் அதாவது ஒரு வடமேற்குல செப்டிக் டேங்க் போடுறது அப்படிங்கிறது எல்லாருமே போடுறாங்க. அதாவது வீட்டையும் காம்பவுண்டையும் ஒட்டாம வடமேற்குல ஒரு செப்டிக் டேங்க் போட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த வீடு நான் பர்ஃபெக்டாக நான் ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு தான் கட்டியிருக்கேன், 6 விதிகளை பயன்படுத்தி தான் நான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு நான் டைரக்ட் விசிட் போகும்போது. ஆனால் பிரச்சனையில் இருக்காங்க. வடக்கு கிழக்கு ரோடு இருக்கும், வீடு பிரமாதமாக கட்டியிருப்பாங்க, கேண்டிலிவர் படிக்கட்டு, கேண்டிலிவர் போர்ட்டிக்கோ, வடமேற்கு அந்த இடத்துல பல இடங்களில் தொழில் சம்பந்தமான நிறைய இடையூறுகளை சந்திக்கிறாங்க, பணவரவுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது போலவே ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா ஏமாற்றப்படுகிறார்கள், அது போலவே பணம் கொடுத்து ஏமாந்துடுறாங்க. இதெல்லாம் நாங்க போய் டிகிரி வைஸ் செக் பண்ணும் பொழுது அந்த செப்டிக் டேங்க் தவறான இடத்துல அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த செப்டிக் டேங்க் தான் அந்த இடத்துல இந்த விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்க வீட்டோட வடக்கு இத்தனை டிகிரி திரும்பி இருக்கிறதுனால இந்த செப்டிக் டேங்க் நீங்க போட்டது வடமேற்கு வடக்குல போட்டிருக்கோன்னு நினைச்சிட்டு நீங்க போட்டிருக்கீங்க. ஆனா அது வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற 22 டிகிரியில இருக்கு. ஏன்னா அங்க வடக்கு 20 டிகிரி ரைட்டு திரும்பும் பொழுது அந்த இடத்துல இந்த பாதிப்பை கொடுத்துருது. அந்த வீட்டோட நீள அகலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 22 டிகிரியில கரெக்டா நம்ம செப்டிக் டேங்க் அமைக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த மாதிரி எந்த நிகழ்வு
பொருளையும் தேவையில்லாத விஷயத்துல நம்ம போய் லாக் ஆகாத இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நிச்சயமா அந்த செப்டிக் டேங்கை மாற்றணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து உடனடியாக மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்களுக்கு வீடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வடக்கை உச்சப்படுத்தி வடக்குலேயோ வடகிழக்குலையோ வடமேற்கோ அது ஏதோ ஒரு ரூமு, ஆனால் வந்து அவங்க தூங்குவதற்குண்டான ஒரு சயன அறைய வடக்கு அவங்களுக்கு வெட்ட வெளியாக இருக்கணும். அந்த ரூமை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து டிகிரி வைஸ் அந்த இடத்துல எப்படிலாம் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வுட்டில் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து எந்த திசையில் தலை வைத்து படுக்கணும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிற எல்லா துல்லியமான விஷயத்தையும் சொல்லி கொடுப்பேன். பிக்சரை வரைஞ்சி கொடுத்துருவேன், இது போல் செய்யுங்க அப்படின்ட்டு. பிறகு என்னோட செல் நம்பர் கொடுத்துட்டு வந்துடுவேன். என்னோட பர்சனல் நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் போடணும், அதை கரெக்ஷன் பண்ணும்போது ஃபோட்டோ போடணும், வீடியோ போடணும். அதில் ஏதாவது உதவிகள் கேட்கப்பட்டால் கேட்டால் சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வாஸ்துல கரெக்ஷன் செலவு இல்லாமல் இருக்கிற விஷயம் இருக்கட்டும், தவறாக தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வடமேற்குலேயே செப்டிக் டேங்க் இருக்குது அப்படின்னா தவறுதலாக டிகிரி மாறி அது தேவையில்லாத இடத்துல அமைந்தால் அந்த இடத்துல அதிக கடன் இருக்கும், மூட்டு வலி இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கும் பொழுது ஒரு அந்த இடத்துல வந்து உடனடியாக 1 லட்ச ரூபா செலவாகும். இன்னைக்கு செப்டிக் டேங்க் ஒன்று மாற்றிட்டு புதுசாக கட்டணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து பொருளாதாரமும் இல்லாமல் இருக்கும் பொழுது, பணமும் இல்லாத இருக்கும்போது உடனே நீ வாஸ்துப்படி செஞ்சாதான் அவங்கள போட்டு ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்காம, வாங்க இந்த ரூமில் தூங்குங்க, இந்த ரூமு தான் உங்களோட வீடு, இந்த ரூமில் வந்து இது போல் சின்ன சின்ன கரெக்ஷனை பண்ணி நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து நிச்சயமாக நிறைய மாற்றங்களை கொண்டு வருவீங்க. 180 நாட்கள் எந்த இடத்துல நான் காட்டக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது பாசிட்டிவிட்டி அதிகமாகும், நல்ல ஒரு நேர்மறையான எனர்ஜி கிடைக்கும், நல்லா தூங்குவீங்க, தெளிவான மனநிலையில் இருப்பீங்க, எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். பிறகு அதை பண்ணின பிறகு நல்ல வளர்ச்சிக்கு வரும்பொழுது பெரிய விஷயமே இல்லையே, அழகாக தூக்கிட்டு மாற்றிட்டு நிரந்தர தீர்வுக்குள்ளே வந்துடுறாங்க. அது போலவே இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் இப்போ கூட பார்த்துட்டு வந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு அடியில் தூங்கக்கூடிய பெட்டுக்கு அடியில் பொருட்களை நிறைய போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, இடம் இல்லாத காரணத்தினால. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல புதுசாக கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னைக்கு வந்து பெருசாக லாஃப்ட் அது இதெல்லாம் வைக்கிறதே கிடையாது. அப்போ வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு அடியில் நிறைய அடைச்சி வைக்கிறாங்க. அது இல்லாமல் தேவையில்லாத நிறைய பொருட்களை போட்டு வைக்கிறாங்க, வீடு சரியாக மாப் பண்ணாமல் விடுறாங்க, டஸ்டிங்கே பண்ணுறது கிடையாது நிறைய வீடுகளில், அங்கங்கே ஒட்டடை தொங்குது. அதுவும் இல்லாமல் முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் டாய்லெட் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சுத்தமே பண்ணுறது கிடையாது. எந்த வீடுகள்லாம் டாய்லெட்டும் கிச்சனும் சுத்தமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் எவ்வளோ வந்தால் கூட தாக்கு பிடிச்சி வெளியில் வந்துடுறாங்க. இது ரெண்டும் வந்து எப்போவெல்லாம் வந்து தூய்மை இல்லாமல் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல வந்து இந்த பாதிப்புகள் ஜாதகப்படி ஒரு பாதிப்போ இல்லை வாஸ்துப்படி ஒரு பாதிப்போ வரும்போது அது பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 2 விஷயமும் பண்ணிடுது. அப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அது போலவே நிறைய மெட்டீரியல் வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து கிறிஸ்டல் வச்சு பார்ப்பேன். டவுசிங்கில் வச்சு பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க வந்து அதனால் வந்து எடுத்தே க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க, நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கிறிஸ்டல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். கிளாக் வைஸ் சுற்றுனுச்சுன்னா தான் பர்ஃபெக்டாக அந்த இடம் இருக்குது, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. இப்போ பாருங்க, இது வந்து நியூட்ரலாக ஆடுதுன்னா இங்கே பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லைங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்துட்டு எந்த ரூமில் வந்து அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே காட்டிட்டோம் அப்படின்னா டவுசிங் பண்ணி காட்டுறோம் போது நெகட்டிவாக சுற்றுதுன்னா அங்கே என்னென்ன நெகட்டிவ் அந்த ரூமுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் கொஞ்ச நேரம் வெளியே ஏற்றுங்கன்ட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதே ரூமில் பாசிட்டிவிட்டி பாருங்க இப்படி இருக்குது. அப்போ வந்து கிளாக் வைஸ் சுற்றும் இந்த கிறிஸ்டல். அது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது, ப்ளஸ் வந்து இதுதான் உண்மையுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது போலவே சுத்தமாக வச்சிருக்கணுங்கிற எண்ணமும் வந்துடுது. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தாத 90 நாட்களுக்கு நம்ம பயன்படுத்தாத எந்த பொருளையும் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுங்கிற தெளிவும் கிடைச்சிருது. அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நான் வந்து இப்போ ரெகுலராக ப்ராக்டிஸில் எல்லாரையும் கொண்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப அருமையான ரிசல்ட். வீட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத உடம்புல வெயிட் அதிகரித்தால் என்ன ஆகும்? ஹெல்த் கெடுதா? வீட்டோட வெயிட் அதிகப்படுத்தினாலும் பிரச்சனை வரும். அதுவும் ஹெல்த் வெல்த் எல்லாத்துலேயுமே கை வைக்குது. அப்போ தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. 90 நாட்களுக்குள்ளே பயன்படுத்தாத எந்த பொருள் 90 நாட்களுக்கே பயன்படுத்தாத பொருள் எந்த காலத்தில் உங்களுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிற தெளிவான மனநிலையை ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பூஜை ரூம் இருந்தாலும் மாற்றிட்டு தூங்கக்கூடிய ரூமை
தாயின் கருவறை போல செயல்படக்கூடிய ஒரு பெட்ரூம், சயன அறைன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த ரூமை வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக அதை செய்து அந்த இடத்துல தூங்கும்போது அழகாக அந்த வாஸ்துவோட தவறான பாதிப்புகள்லேருந்து நம்ம வந்து அழகாக வெளியில் வந்துடலாம். நிச்சயமா. ஸோ எப்பவுமே நிகழ்ச்சியில வந்து மக்களுக்கு வாஸ்து மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து பரிகாரங்கள், கோயில்கள், எந்த தெய்வத்தை வழிபடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கல்லுப்பு தீபம் பத்தி எங்களுக்காக சொல்லுங்கம்மா. நிச்சயமாங்க. உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். இந்த உப்பு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 to 7 அல்லது இரவு 8 to 9 வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியை நம்ம கொண்டு வர்ற மாதிரி, மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி ஒரு மெத்தட் இது. இதை வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஆண்கள் குடும்ப தலைவர் வாங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த நேரத்தில் குடும்ப தலைவிக்கு ஒரு விஷயம் வேலை வச்சுருக்கேன், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ குடும்ப தலைவரும் அந்த 6 to 6:30க்குள்ளே, ஏன்னா வந்து அந்த டைம் வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணால் தான் ஒரு 6:45 வாங்குவாங்க. ஒவ்வொரு வாரமும் அவங்களும் அந்த குடும்ப தலைவர் அல்லது குடும்ப தலைவர் வெளியூர் போயிட்டாரா, குழந்தைங்களோ இல்லை அவங்களே கூட வாங்கலாம். முக்கியமாக இது ஒரு சிஸ்டமாக வச்சுக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை, எல்லாருமே பெண்களே எல்லா வேலையும் செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு போக அந்த கருத்தை நான் வந்து வலியுறுத்துறது கிடையாது. அப்போ ஆண்கள் வந்து அந்த வாங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் வந்து கல்லுப்பு ஒரு சாதாரண கல்லுப்பு வாங்கினா போதும், ரேட்டு குறைவாக இருக்கிறதா நல்ல தரமான கல்லுப்பு. அது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, பியூரிஃபை பண்ணாம கடல்ல ரொம்ப வந்து பியூரிஃபை பண்ணாத சாதாரண உப்பே வாங்கினாலே போதும். அந்த உப்பை வந்து வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டு அது கூடவே ஒரு 50 கிராமோ 100 கிராமோ நமக்கு எவ்வளோ தேவையோ, அது வந்து மஞ்சள் தூளும் வாங்கிட்டு வர்றதும், நாட்டு சர்க்கரை ஒரு 50 கிராமோ 100 கிராமோ நமக்கு அந்த வாரத்துக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை கூட வாங்கிட்டு வரலாம். இதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வச்சிடணும். பிறகு போன வாரம் வாங்கியிருப்போம் இல்லைங்களா கல்லுப்பு, அந்த கல்லுப்பு வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கலாம், சமைக்கலாம், வீடு மாப் பண்ணுறதுக்கு போட்டு மாப் பண்ணலாம், குளிக்கும் போது ஒரு ஒரு பிடி கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு அந்த கல்லுப்பை எல்லா விதத்துலையும் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் வந்து அந்த கல்லுப்புல இருந்து ஒரு மண் பவுல் மாதிரி வாங்கிக்கலாம், மண்ணிலேயே சின்ன பிளேட்டு மாதிரியே பவுல் மாதிரி கூட வாங்கிட்டு அதில் நல்லா கோபுரம் மாதிரி இப்படி கூர்மையாக கல்லுப்பை போடணும். கல்லுப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மண்ணகல்ல நெய் போட்டு பஞ்சு திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு தீபம் ஏற்றி வடக்கு பார்த்து எரியணும். இது ஒவ்வொரு வாரமும் செய்யக்கூடிய அம்சம். இது வந்து பெண்கள் தான் பண்ணணும். பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஆண்கள் பண்ணுறது தவறு கிடையாது. இது போல தீபம் ஏற்றுவது வந்து பல நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். இதில் வந்து இது சயின்டிஃபிக்காகவும் நம்ம யோசிக்கணும். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமின்னு அம்சம்னு சொல்கிறோம். மண் தத்துவத்துக்கு விளக்கு வைக்கிறோம், பஞ்சு திரி போடுறோம். நெய் தீபம் ஏற்றும் போது என்னென்னா, நெய் வந்து மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் இது வந்து பாசிட்டிவிட்டி, அந்த நறுமணம், அந்த தீபம் ஏற்றும் போது இதெல்லாம் வந்து நான் வந்து பிராணி ஹீலிங் படிக்கும்போது கிர்லியன் கேமரான்னு சொல்லிட்டு வெளிநாட்டில எல்லாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து அதை நம்மளோட ஆறாவை செக் பண்ணுற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வந்து அந்த தீபம், நெய் தீபம், சுத்தமான நெய் தீபம் எரியும் பொழுது அந்த இடத்துல வந்து நிறைய இந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவாக மாறுது. அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி, மகிழ்ச்சி, நிறைவான ஒரு நிம்மதியான வாழ்க்கை எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏராளமாக லட்சக்கணக்கான பேர் வந்து இன்றைக்கி வந்து இந்த உப்பு தீபம் ஏற்றுறாங்க. இந்த உப்பு தீபத்தோட தாத்பரியம் இதுதான். அதனால் இத்தனை நாள் ஏற்றினவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுறீங்களா புரியாத ஏற்றுறீங்களா தெரியாது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. நிச்சயமாக வீடுதோறும் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 நெய் தீபம் ஏற்றுங்க. உங்கள் குடும்பம் சுபிட்சமாக வாழும். ப்ளஸ் வந்து காலையில் 6 to 7 நீங்கள் 6 to 7 அல்லது இரவு 8 to 9 1 கிலோ கல்லுப்பு, ப்ளஸ் வந்து ஒரு 50 கிராமோ 100 கிராமோ மஞ்சள் தூள், நாட்டு சர்க்கரை, இது 3ஐயும் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வாரமும் வீட்டில் வைத்து நீங்கள் குடும்பத்துக்கு பயன்படுத்துங்க. அது ரொம்ப சேர்த்து வைக்காதீங்க. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 50 பாக்கெட் 100 பாக்கெட் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இந்த விஷயத்தை தெரிந்து தெளிந்து உங்கள் வாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில இருப்பியல் வாஸ்து பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள்.